அட ஏன்டா நம்ம சேத்தக் ஈவி வண்டிக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டுனாய் போச்சு மக்களே. நம்ம வண்டிக்கு சென்டர் ஸ்டாண்ட் மாட்டலாம் சொல்லிட்டு தெரிஞ்ச கடையில் போய் ஸ்பேர் வாங்கி மாட்டினாங்க ஷோரூமில் போயிட்டு. நமக்கும் ஷோரூமில் எல்லா எக்ஸசைஸ் மாட்டி கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் ப்ராப்ளம் காமிச்சதுங்க. அது கரெக்டாக இப்போ டயரில் உராஞ்சுது. டயரில் உராஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த ஸ்பேர் வாங்கின கடைக்கே போய் கேட்டவங்க போயிட்டு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது கொடுத்ததும் சரியாக ஒர்க் ஆகலை. சேம் ப்ராப்ளம் தான் இருந்தது. நான் மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். சேத்தக்கில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்டாண்டு வந்து அவங்க கொடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரியாக ஒர்க் ஆகலை. சரி கடைசியாக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஷோரூம்லேயே போய்ட்டு வாங்கினவங்க வந்து ஷோரூம்லேயே வந்து ஒரிஜினல் ஓஎம் ஸ்டாண்டு வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கரெக்டாக சரியாக போச்சு. டயர் எதுவும் உராயில்லை. ஸோ அதான் நம்ம என்ன சொல்ல வரேன்னா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இல்லாட்டி ஒரு சில ஸ்பேர்லாம் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வந்து ஷோரூம்லேயே நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம் உங்கள் வண்டிக்கு. ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்லாம் கரெக்டாக செட் ஆகாது உங்கள் வண்டியில். இந்த மாதிரி ப்ராப்ளமான ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ண நம்மளுக்கு தான் அவங்க வந்து ரிஸ்க்கு ப்ளஸ் வாரண்ட்டி வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் காமிக்குங்க அந்த கம்பெனி மூலமாக க்ளைம் பண்ணுறப்போ. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டுங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.